மக்கள் வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுவந்தா துசிதர். முதன்மை செய்திகள். மும்பை தாக்குதலில் மூளையாக செயற்பட்ட ஹபீஸ் சயீது மீதான வழக்கு தள்ளுபடி. பாகிஸ்தான் நீதிமன்றத்தின் நடவடிக்கைக்கு இந்தியா கண்டனம். பிருத்வி 2 ஏவுகணைகளை அடுத்தடுத்து விண்ணில் செலுத்தி வெற்றிகரமாக ஆய்வு. அணு ஆயுதங்களுடன் சென்று தாக்குதல் நடத்தி சாதனை. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் முதலமைச்சர் கருணாநிதி புதிய விளக்கம். நீதிமன்றத்தை விட மக்கள் மன்றத்தை நாடுவதற்கு தள்ளப்படுவதாக கருத்து. நீதிபதி தினகரனிடம் இருக்கும் அரசு நிலங்களை பிரித்து வழங்க விவசாயிகள் கோரிக்கை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். அனைத்து கட்சி குழுவை இலங்கை அழைத்து செல்ல தயார் என மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பு. இந்திய அரசு உதவ முதலமைச்சர் வலியுறுத்துவாரா என வினா. விரிவான செய்திகள். மும்பை தாக்குதலில் மூளையாக செயற்பட்ட ஹபீஸ் சயீது மீதான வழக்குகளை பாகிஸ்தான் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதற்கு அதிர்ச்சி தெரிவித்துள்ள நடுவண் அரசு மும்பை தாக்குதல் குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மும்பை தாக்குதலில் மூளையாக செயல்பட்டவர் ஹபீஸ் சயீத். இவருடைய லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பு தடை செய்யப்பட்டதால் ஜமாவுத்தவா என்ற அமைப்பை தொடங்கி செயல்பட்டு வருபவர். கடந்த ஆகஸ்ட் மாதம் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய ஹபீஸ் சயீத்தின் பேச்சுக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. இதையடுத்து தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. லாகூர் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தீவிரவாதத்திற்கு எதிரான சட்டங்கள் ஹபீஸ் சயீத்திற்கு பொருந்தாது என்று கூறி வழக்குகளை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். आप कहते हैं हाफिज सईद को अरेस्ट करो, हम उस वक्त तक नहीं करेंगे जब तक हमें आप एविडेंस नहीं देते. ஆனால் இந்த தீர்ப்பு வியப்பளிப்பதாக தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா, மும்பை தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். We are still insisting that Hafiz Saeed was the brain behind the Mumbai blast, and the government of Pakistan must conduct an investigation and bring all those responsible for the Mumbai attack to justice. மும்பை தாக்குதல் தொடர்பான வழக்கில் ஹபீஸ் சயீத்தை கைது செய்திருப்பதாக பாகிஸ்தான் அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தது. பின்னர் வீட்டுக்காவலில் வைத்திருப்பதாக கூறியது. தற்போது நீதிமன்றம் விடுவித்துள்ளது. இப்படி முன்னுக்கு பின் முரணாக பாகிஸ்தான் அரசின் செயல்பாடுகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அணு ஆயுதங்களை சுமந்து சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட பிருத்வி 2 ஏவுகணைகள் வெற்றிகரமாக இன்று ஆய்வு செய்யப்பட்டன. நாட்டின் பாதுகாப்பிற்காக இந்தியா பல்வேறு வகையான ஏவுகணைகளை தயாரித்து வருகிறது. அதன் ஒரு கட்டமாக பிருத்வி 2 ஏவுகணைகள் இன்று வெற்றிகரமாக ஆய்வு செய்யப்பட்டன. ஒரிசா மாநிலத்தின் சந்திப்பூர் கடற்படை தளத்தில் இருந்து 5 நிமிட இடைவேளையில் 2 ஏவுகணைகள் அடுத்தடுத்து செலுத்தப்பட்டன. இந்த ஏவுகணை 350 கிலோமீட்டர் தொலைவு சென்று மிக துல்லியமாக இலக்கை தாக்கி அளிக்கக்கூடியது. குறுகிய தூரத்தில் உள்ள இலக்கையும் தாக்கி அளிக்கக்கூடிய தன்மை கொண்ட பிருத்வி 2 ஏவுகணை நாட்டின் பாதுகாப்பிற்கான ராணுவத்தின் சிறப்பு பிரிவில் பயன்படுத்தப்படவுள்ளது. 9 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த ஏவுகணை 500 கிலோ எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடியது என்று அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். முல்லை பெரியாறு விவகாரத்தில் நீதிமன்றங்களை நாடுவதை விட மக்கள் மன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு தாம் துரத்தப்படுவதாக முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கில் தமிழகத்திற்கு உடனடியாக சாதகமான தீர்ப்பு கிடைக்கவில்லை என ஜெயலலிதா மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முல்லை பெரியாறில் 2007ஆம் ஆண்டே ஆய்வுப் பணிகள் தொடங்கிவிட்டதாக கேரள அமைச்சரும் ஜெயலலிதாவும் கூறியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அப்படியென்றால் அந்த ஆண்டு மார்ச் மாதமும் அடுத்த ஆண்டும் உச்சநீதிமன்ற விசாரணைகளின் போது ஆய்வுப் பணிகள் பற்றி எந்த தகவலையும் கேரள அரசு தெரிவிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே அனுமதி பெற்று ஆய்வு நடந்ததாக கூறினால் கடந்த 6ஆம் தேதிதான் அனுமதி அளித்ததாக நடுவண் அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் கூறியது தவறா என்றும் முதலமைச்சர் கருணாநிதி வினா எழுப்பியுள்ளார். தமிழர்கள் நலம் நாடுவோர் இதற்கெல்லாம் நீதிமன்றங்களை நாடுவதை விட மக்கள் மன்றம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு துரத்தப்படுகிறோமோ என்று ஐயம் தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் கருணாநிதி இதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
நீதிபதி பி.டி. தினகரன் அபகரித்த நிலத்தை திரும்ப ஒப்படைக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகில் பல கோடி ரூபாய் மதிப்புடைய நிலத்தை நீதிபதி பி.டி. தினகரன் அபகரித்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக ஏற்கனவே நீதிபதி தினகரனுக்கு அறிவிக்கை அனுப்பிய உச்சநீதிமன்றம் புகார் குறித்து விசாரிக்க குழு ஒன்றையும் நியமித்தது. இந்நிலையில் நீதிபதி தினகரன் அபகரித்த நிலத்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திருவள்ளூர் பகுதி விவசாயிகள் இன்று முற்றுகையிட்டனர். எங்க பஞ்சாயத்துல இருக்கிற புறம்போக்கு நிலத்தை பலரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை எங்க குடும்பங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்தோம். 199 ஏக்கர் நீதி அரசுடைய அந்த காம்பவுண்டுக்குள்ள எந்த நிலங்களை இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கமோ இல்ல அங்க இருக்கிற அதிகாரிகளோ அதன் மீது எந்த கவனமும் செலுத்தல. ஆனா இப்ப நாங்க கேட்கறதெல்லாம் 450 ஏக்கரையும் தலித் மக்களுக்கும் நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கும் அருந்ததி மக்களுக்கும் இருளர் மக்களுக்கும் எல்லாருக்குமே இந்த நிலம் பங்கிட்டு கொடுக்கணும். புகார் எழுந்த நாள் முதல் விடுமுறையில் இருந்த பி.டி. தினகரன் கடந்த வாரம்தான் உயர்நீதிமன்ற பணிகளுக்கு திரும்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர் பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் இலங்கைக்கு குழு அனுப்பிய போது இதனை கடைபிடிக்க தவறிவிட்டதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். முள்வேலி முகாம்கள் எப்படி இருக்கின்றன என்பதை வெளிநாட்டு தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் விரிவாக அம்பலப்படுத்தி இருப்பதாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் கூறியுள்ளார். இலங்கைக்கு குழு அனுப்பியதுதான் தங்களால் ஆன முயற்சி என்றும் இதுவே வெற்றி என்றும் முழக்கமிடுவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது முக்கிய கோரிக்கைகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டது என்ற ஏமாற்றத்தை இலங்கை தமிழர்களிடம் ஏற்படுத்தி இருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி. ராஜா தலைமையில் அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த நாடாளுமன்ற குழுவை இலங்கைக்கு அழைத்துச் செல்ல தாங்கள் தயார் என்று அவர் கூறியுள்ளார். இதற்கு இலங்கை அரசிடம் இந்தியா பரிந்துரை செய்யுமா என்றும் தமது கூட்டணி கட்சிகளுக்கு உதவியதைப் போல இவர்களுக்கும் உதவுங்கள் என பிரதமரிடம் முதலமைச்சர் கூறுவாரா என்றும் மருத்துவர் ராமதாஸ் கேட்டுள்ளார். இலங்கை தமிழர் பிரச்சனையில் மோதலின்றி ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என முதலமைச்சர் கூறுவது உண்மையானால் முள்வேலி முகாம்களை உடனடியாக உடைத்தெறிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழினத்தின் அவமான சின்னமாக விளங்கும் முள்வேலி முகாம்களை அகற்றி 3 லட்சம் தமிழர்களை விடுவிக்க முதலமைச்சர் கருணாநிதியோடு சேர்ந்து ஓங்கி குரல் கொடுக்க தயார் என்றும் மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார்.